வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீடம் சேலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குற அன்றைக்கி சேல் வந்து லைவாக தான் இருக்கும். ஏன்னா வீடியோ முன்னாடியே தான் போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன், பட் அப்படி இப்படி கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஸோ இந்த சேலில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வாங்கினா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நமக்கு டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஏதாவது ஆஃபர்ஸ் டக்குன்னு ஏதாவது நல்ல ஆஃபர்ஸ் வருது அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுவேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் சொல்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அமேசானில் இருக்கிறது கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஃப்ரீடம் சேலுக்குள்ளே போவோம். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற டைமுக்கு சேல் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் எஸ்பிஐ அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கார்டுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். அமேசானில் ஐசிஐசி அண்ட் HDFC கார்ட்ஸுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த எஸ்பிஐ HDFC நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். ஸோ வாங்க முடிஞ்சு அப்படின்னா அவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஐஃபோன் இந்த சேலில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. ஏன்னா 83,000 செல் ஆகிற இந்த ஐஃபோன் 17 இப்போ 80,000 செல் ஆகுது. பெருசாக டிஸ்கவுண்ட் கிடையாது. போன செல்லே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆஃபர். பிக் பில்லியன் டே செல்லில் ஐஃபோன் விலை குறையுமான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கும் தெரியாது. என்னால் அது குறையுமா இல்லை இதே ப்ரைஸ் தான் மெயின்டைன் ஆகுமா என்னால் ஷோராக சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ப்ரைஸ் குறையிறது கொஞ்சம் சான்சஸ் கம்மின்னு தான் நினைக்கிறேன். மேபி கொடுத்தா ஒரு 75 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரைஸுங்கிறது ஏறிக்கிட்டே தான் போது, கொஞ்சம் கூட ட்ராப் ஆகிற மாதிரி தெரியல. சரி, இப்போ ஆஃபர்ஸ்க்கு வரும். வழக்கம் போல தான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அமேசானில் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு அதனால் அமேசான் வந்து முடிச்சுட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா S25 அல்ட்ரா ரெகுலராக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செல் ஆகிட்டு இருக்கும். இப்போ 90,000 கிடைக்குது. போன சேலில் பார்த்தீங்க அப்படின்னா 85,000 கீழே வந்து கிடச்சிது. பட் 90,000 ரூபாய்க்குமா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து OnePlus Nord CE6 35,000 விற்கிற ஃபோன் 32,000 கிடைக்குது. இதுவுமே அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஃபோன் தான். அண்ட் Redmi Turbo 5 இப்போ தான் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 38,000 ரெகுலராக செல் ஆகிற ஃபோன் 34,000, அதாவது லான்ச் ஆன ப்ரைஸ்க்கு கிடைக்குது. ரொம்ப நல்ல ஒரு ஃபோன் தான். பட் லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அந்த கேமரா சுமாராக தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் iQOO 15R நல்ல ஃபோன் தான். 50,000 கீழே பார்க்குறீங்க அப்படின்னா ஒர்த்தாக இருக்கும். 55,000 இப்போ செல் பண்ணுறாங்க. இப்போ 50,000 இந்த டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அண்ட் Nothing Phone 3 அமேசானில் 44,000 இப்போ கிடைக்குது. வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க, நல்ல ஃபோன் தான். பேட்டரி பேக்கப் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அண்ட் Xiaomi 17T லான்ச் ஆகும் போதே கம்மி ப்ரைஸ் தான் இருந்துச்சு. இப்போ ரெகுலர் ப்ரைஸ் 65,000 ஆயிடுச்சு. பட் ஆஃபரில் 60,000 உங்களால் எஃபெக்டிவாக வாங்கிக்க முடியும். ரீசெண்ட் டைமில் இந்த ஃபோனை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸில் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் iQOOட Neo 10 42,000 செல் ஆகிற ஃபோன் 39,000 கிடைக்குது. கிடைச்சா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட டீல்ஸ்க்கு வந்து வருவோம். போக்கோவோட M7 பவர் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 பக்கமாக கிடைக்குது. பட் நான் செக் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்துச்சு 15,000 கிடைக்குது அப்படின்னா நல்ல ஃபோன் தான் வாங்கிக்கோங்க. மோட்டோவோட G37 பவர் ரெகுலராக 15-16 வித்துட்டு இருப்பாங்க. இப்போ 13,300 கிடைக்குது. பேங்க் ஆஃபர் எஃபெக்டிவாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இப்போ பார்க்கும்போது ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான். அடுத்து விவோட T5X 25 பக்கமாக போயிருச்சு. 21,300 கிடைக்குது இப்போ இந்த பேங்க் ஆஃபர் பார்க்கும்போது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிடைச்சா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து ஓப்போவோட K14X 17,000 செல் ஆகிட்டு இருக்கிறது. 15,500 கிடைக்குது. அண்ட் ரியல்மியோட P4X 22,000 மேலே போயிருச்சு. பட் இப்போ 20,500 எஃபெக்டிவாக கிடைக்குது. அண்ட் ரியல்மியோட P4 Pro 29,000 இப்போ நார்மல் ப்ரைஸ் போயிருச்சு. 26,000 எஃபெக்டிவாக வாங்கிக்க முடியும். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. இது நானே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் சூப்பராக இருக்கும். குறை சொல்லுன்னு பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஒரு நல்ல கேமிங் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா ஓப்போவோட K13 Turbo Pro இருக்குது. 31,000 செல் ஆகிட்டு இருக்கும். 29,000 கீழே கிடைக்குது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபரில் பெனிஃபிட் யூஸ் பண்ணி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. அண்ட் அதே சமயம் ரியல்மியோட GT70 கூடிய சீக்கிரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும்னு நினைக்கிறேன். 30-31 கிடைச்சது அப்படின்னா சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. அண்ட் போக்கோவோட X8 Pro இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். இந்த Redmi Turbo 5 ரெண்டு சிமிலராக தான் இருக்கும். பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் அவ்வளோதான். 37,000 ரெகுலர் ப்ரைஸ் போயிருச்சு. பட் ஆஃபரில் 32,000 கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு சூப்பரான ப்ரைஸிங்னே சொல்லலாம் இந்த ஃபோனுக்கு. அண்ட் அப்படியே குயிக்காக அந்த மோட்டோ டீல்ஸை முடிச்சுட்டு போயிடும். மோட்டோ H70 28,000 செல் ஆகிட்டு இருக்குது. 26,500 கிடைக்குது. நல்ல ஸ்லிம்மான ஃபோன் தர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து H70 Fusion 28-30 வித்துக்கிட்டு இருக்கும். இப்போ 26,500 கிடைக்குது. இதுவுமே நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஃபோன் தான் அந்த செக்மெண்ட்டுக்கு. இதே இடத்துல H60 Fusionக்கு ஆஃபர்னு சொல்லி போட்டுருப்பாங்க. அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 256GB வேரியன்ட் கிடைக்கும். பட் நீங்கள் அதை போகிறத விட H70 Fusion போகிறதே பெட்டரான ஆப்ஷன். அடுத்து H60 Pro இது வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டாக் அவுட் ஆகிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதோட ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 34,000 போட்டானுங்க. பட் ஆஃபர்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 30,000 கீழே வாங்கிக்க முடியும். நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஃபோனு. அதே சமயம் இப்போ 30,000 கீழே டெலஃபோட்டோ இருக்க ஒரு சில ஃபோனில் இது ஒன்று. ஸோ 30,000 பட்ஜெட் இருக்குது. நல்ல ஆல்ரவுண்டர் வேணும்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். பேட்டரி பேக்கப் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸுமே கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் மோட்டோவோட H70 Pro ரீசெண்டாக லான்ச் ஆகுது. சூப்பரான ஃபோனு. 40,000 இதோட ரெகுலர் ப்ரைஸ் இருக்குது. 35,000 எஃபெக்டிவ் வாங்கி
வாங்கிக்க முடியும். இதுவுமே ஒரு நல்ல ஃபோன் தான். அண்ட் அடுத்து மோட்டோவோட சிக்னேச்சர் ரெகுலர் ப்ரைஸ் 58, 59 கிடைக்கும். பட் பேங்க் ஆஃபர் இந்த கூப்பன்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 50,000 கிடைக்குது. 50,000 கண்ண மூடிட்டு ஒரு ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் தான் கன்சிடர் பண்ணுவேன். பட் இதில் 5000 mAh தான் பேட்டரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கான்னு நினச்சி வாங்காதீங்க. இதோட ஆப்டிமைசேஷன் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 50,000 கண்டிப்பாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த விவோ மாதிரி பிராண்டில் வேணும் அப்படின்னா விவோட X200T இருக்குது. இது ரெகுலராக 60,000 மேலே ப்ரைஸிங் போயிருச்சு. பட் இப்போ மறுபடியும் 54, 55 கிடைக்குது. இதுவுமே ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபோனு. 2 ஃபோனில் நீங்கள் எந்த ஃபோன் வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை வாங்கினா சாம்சங்கில் தான் வாங்கணும் அடம்பிடிச்சிங்க அப்படின்னா சாம்சங்கோட S25 இருக்குது. ரெகுலராக 65,000 விற்கிறது. 56,000 கிடைக்குது. அண்ட் S25 FE இந்த பிக் பில்லியன் டேஸ் எல்லாம் 30,000 கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படி தான் வந்திருக்கணும். பட் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. 50,000 ரெகுலர் ப்ரைஸ் வெறும் 3,000 தான் டிஸ்கவுண்ட். 47,000 பிக் பில்லியன் டேஸில் இந்த ஃபோனுக்கு ஆஃபர் வருமானா அதுவுமே எனக்கு டவுட்டு. மேபி வரதுக்கு ஒரு 20% சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து என்னால் ஷோராக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல பிக் பில்லியன் டேஸுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் ஏறிடுச்சு அப்படின்னா இதே ப்ரைஸ் தான் திரும்பவும் உங்களால் வாங்கிக்க முடியும். பட் வெயிட் பண்ணி பார்க்குறதா தான் பாருங்க, அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். பட் இந்த S25 FE எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. பேட்டரி லைஃப் தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த சேலில் தான் வாங்குவீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து உருப்படியாக இருக்க டீல்ஸு. ஸோ நான் தான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பெஸ்ட் TWS, பெஸ்ட் டிவிஸ், ப்ரொஜெக்டர் இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அப்பப்போ ஒரு ஆஃபர்ஸ்லாம் உடனுக்குடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த ஃபோன்லாம் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த கீழே வியூ ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.